இப்படி சொன்ன மனிதர்கள் சொல்லிட்டு மது ஒழிப்பு. ஆனால மது ஒழிப்பு தான் ஐயா செய்ய பாருங்க. எல்லாரும் பேசுவோம், வித்தியாசமான தலைவர், எல்லா தலைவரும் மாதிரி ஒரு தனிமை வித்தியாசமா சிந்திப்பாங்க, வித்தியாசமா கையில் எடுப்பாங்க, வித்தியாசமா போராடுவாங்க. ஒரு வித்தியாசமான தலைவர். நாம என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செயல்படுகிற ஒரு தீர்க்க தரிசி தான் மருத்துவர். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதம் நிகழ்ந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதம் நிகழ பாறை பாடுகிற விதத்தில் மருத்துவரையாக செயல்படுத்தார். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அதை தீர்க்க தரிசனத்தோடு இன்றே கையில் போராடுகிற தலைவருக்கு தான் சோதனை. சோதனை வேதனை, அந்த சோதனை எல்லாம் போக்குகிற மருத்துவரையாளர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு செயற்குழுவா நீங்க ஐயாவை எவ்வளவு நெருக்கடி சோதனை இல்ல. ஐயா சொன்னாங்க, ஐயா என்ன பேச போச்சு கூட நீங்க பார்க்கணும், இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஏற்பாடு பண்ணா பரவாயில்ல. சரி போய் கூட்டி வந்து பேசுங்க. முடிவுக்கு வாங்கிங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கோபம் 10 பாசம் என்னால மிகப்பெரிய வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. எனக்கு அப்படின்னா மருத்துவ மனசு ஒரு நாள் ஐயா சொன்னேன், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு 45 வருஷமா கூட 47வது வருஷம் காலத்துல வந்து ஒரு சரியா இருந்தா ஐயா கூட இருக்கிறோம். ஏன் கோபம் பேசுறாங்க, ஒன்னு உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னா வெளியூருக்கு எங்கேயாவது காணாம போயிடணும், இல்லைன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிறதோட வாபஸ் வரணும் சொல்லக்கூடாது. ஒன்னு கண்டானாலும் எங்கேயாவது போயிடணும், இல்லைன்னா நான் உயிரோட ஒரு நாள் வாழ்க்கை கூட ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கு கூட வாழ்க்கை இருக்கிற நெருக்கடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாழ்ந்த இன்னும் பதவிக்கு பட்டத்துக்கு ஆசைப்படும், பணத்துக்கு ஆசைப்படும், என்ஜாய் பணம் கலைஞர் சொன்னார், பெரிய பதவி சொன்னார். ஜெயலலிதா புரட்சி தலைவர் சொன்னாங்க, மணி மிஸ்டர் மணி மிஸ்டர் மணி நல்ல பண்பு கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இருக்க வேண்டிய காலத்தில் நீங்க வந்துருங்க, ஒரு நல்ல நிலையில அடுத்த நாளெல்லாம் நல்ல நடத்துல ஏன்னா நீங்க மருத்துவரையாமல் மகத்தான தலைவரை கொண்டிருக்கும் தலைவர் மக்கள் போராடுகிற தலைவர் பார்க்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை கூட இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நாடு நான் மட்டும் இல்லை, நீ அத்தனை பேர் நான் வேதனைன்னு சொன்னேன். இந்த ஜீக்க மணி கொண்டு வரீங்க, இங்க வந்து அத்தனை பேருக்கு வராது இருக்கிற அடிப்பட்டத்தில் அவ்வளவு பேருக்கு வேதனை நடக்கிறது பார்த்து வேதனையா தாங்கணும். ஜீக்க மணிக்கும் கொடுக்கும் வராத அடிப்பட்டத்தில் இருக்கிற கூட வேதனை மறுபடியாக நினைச்சு பாருங்க. அப்ப இந்த சோதனை காலத்தில் வேதனை காலத்தில் ஐயா அவர்களே நீங்கள் சோதனை சாதனை படுத்தக்கூடிய மகத்தான தலைவர் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் எல்லோரும் இடையில யார் தெரியுமா? யார் சொல்ற சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறாங்க. அவருக்கு தெரியாதா? ஒரு சக்தி இருக்குதா? இல்லை.
நீ ஒரு தனி நபரா வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டாத விடத்தில் நீதி போல நெருப்பாற்ற கரையில் நீதி வந்த பீடித் துறையை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவரையாக எப்படி இப்படிலாம் சொல்ல என் மனசு ரொம்ப மனசு எல்லாரும் உடைச்சு உங்களுக்கு உடைக்கிறவங்களை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க முன்னாடி தான் கேட்டது ஜிகே பண்ணினாலும் கேட்டது இது ஒரு பிஎஸ்ஐ கேட்டு தான் வார்த்தை எனக்கு கூட வேலை என்னோட கொடுத்து ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ வைத்து கொண்டிருக்கிற வழிகாட்டி கொண்டிருக்கிற மருத்துவரையாவுடைய மனசை எப்படி நீங்க எல்லாரும் வரை தயவுள்ள பார்த்து கொஞ்சம் மனநிலையா இருக்காரு தைலாபுரம் நான் போய் உட்கார்ந்தா நீ வந்தவங்க பார்க்கறாங்க பேசுறாங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நான் பேசுறேன் இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா தொலைக்காட்சி இந்த பேட்டியை பார்த்து ஐயா கண்கள் ஏதாவது சொன்னா ஐயா கோவப்படுறாங்க இல்லைன்னா அப்படியே அமைதியாக வந்த கண்ணை அப்படியே கண்ணீர் சொட்டு நண்பர்கள் கூட சொல்றேன் கண்ணீர் சொல்றேன்னு பார்த்து கண்ணீர் சொட்டு எதுவும் பேசாம எதுக்கு பயப்படாத அஞ்சாத ஒரு தலைவர் கண்ணீர் சொட்டுகிற அளவுக்கு கண்களுக்கு கண்ணீர் சொட்டக்கூடிய தலைவராக ஐயா ரொம்ப ஏதாவது சொல்லணும் பணி விவசாயி கொடுத்துட்டு போ எப்படி இருப்பா காலகட்டத்திலே தான் நாம் 22 கோடி மருத்துவரையா அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், மருத்துவரையா அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்ன ஒரு முடிவு தீர்வு மணி சொல்றதுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிவு தீர்வுல நான் பார்த்து கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. இப்ப முடிவு தீர்வு யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? ஐயா சொல்றத நீங்க எல்லாம் ஐயா நோக்கம் என்ன தெரியும். 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற பெயரை அவர் நடந்த ஆரம்பிச்ச கட்சிக்கு அங்கீகாரமே இல்லைன்னா எவ்வளவு போடணும். அந்த வேலை இப்ப இருக்கிற வேலை இதையெல்லாம் தாண்டி துணிச்சலோடு ஐயா தலைமையேற்றிருக்காங்க, கட்சிக்கு தலைமையாகி இருக்காங்க. ஆகவே ஐயா அவர்களுக்கு ஊக்க சக்தியாக உந்து சக்தியாக நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு பார்க்கிறேன். ஊக்க சக்தி உந்து சக்தியை ஐயா மிகப்பெரிய சக்தி. அது மாதிரி ஐயா ஊக்கப்படுத்தும், ஐயாவுக்கு வழிகாட்டும் நேரத்தில்